வணக்கம். கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எல்லா அப்பாக்களுமே ராஜாவாக இருப்பதில்லை. ஆனால் எல்லா பிள்ளைகளுமே இளவரசர்களாகவும் இளவரசியாகவும் தான் வளர்க்கப்படுகிறார்கள். யாரோ ஒருவர் தரும் ஏமாற்றம், யாரோ ஒருவர் தரும் துரோகம், யாரோ ஒருவர் செய்யும் அவமானம், யாரோ ஒருவரின் விலகல்தான் வாழ வேண்டும் என்கிற உந்துதலையும் வைராக்கியத்தையும் கொடுக்கிறது. வாழ்க்கையில் சிலது கடந்து செல்லும், சிலது மறந்து போகும். ஆனால் சிலரால் நாம் பட்ட அவமானமும் துரோகங்களும் மறந்தும் போகாது, கடந்தும் போகாது. உயிருள்ளவரை நம்மோடுதான் வாழும். அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும். தூற்றுவோர் துணை நிற்கப் போவதில்லை, வாழ்த்துவோர் வழி சொல்லப் போவதில்லை. கஷ்டமோ நஷ்டமோ, வாழ்வோ சாவோ, தனித்து நின்றாலும் துணிந்து போராடு, வெற்றி நிச்சயம். சாகலாம் என்று கடலிலே விழுந்தவன் கை நிறைய முத்துக்களோடு திரும்புவதும் உண்டு, முத்து எடுக்கச் சென்றவன் செத்துப்போனதும் உண்டு. நோக்கம் உன்னுடையது, ஆக்கம் அவனுடையது. பிரச்சனைக்கு சிறந்த ஆயுதம் பொறுமைதான். பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும். அதற்கு காலதாமதமாகும், ஆனால் ஒருபோதும் தோற்றுப்போகாது. கடமைகளை வெற்றி தோல்வி பாராமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் புதிய பாதை நமக்காக திறந்தே இருக்கும். நேராயிருக்கும் ஆணிகள் அதிகம் அடி வாங்குவதைப் போல நேர்மையாக இருக்கும் மனிதர்களும் அடி வாங்கிக் கொண்டே இருப்பார்கள். சந்தர்ப்பங்கள் உருவாகும் பொழுதுதான் ஒவ்வொருவருடைய குண இயல்பை அறிய முடிகிறது. சந்தர்ப்பங்கள் தோன்றாதவரை நமக்கு எல்லோரும் நல்லவராகத்தான் தெரிவார்கள். நீ எவ்வாறு பேச கற்றுள்ளாயோ அதேபோல் மௌனத்தையும் கற்றுக்கொள். பேச்சு உனக்கு வழிகாட்டலாம், ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும். வசதி இருந்தால் சிறு தலைவலியை கூட 1000 பேர் விசாரிப்பார்கள். வசதி இல்லை என்றால் இறந்து கிடந்தாலும் கண்டு கொள்ள மாட்டார்கள். நம்மிடம் இருக்கும் வசதியை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்க்கையே. இகழ்ச்சியைக் கண்டு மனம் தளராமல், புகழ்ச்சியைக் கண்டு மனம் மயங்காமல், எந்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருப்பதே சிறப்பு. புழுவாய் இருக்கும் வரை தள்ளி நிற்கும் உலகம் பட்டாம்பூச்சி ஆனபின் ரசிக்க, வர்ணிக்க, பிடிக்க பின்தொடர்கிறது. எதிரியை எத்தனை முறை வேண்டுமானாலும் நம்புங்கள், துரோகியை ஒரு முறை கூட நம்பாதீர்கள். ஏனெனில் துரோகி எப்போதும் மாறப்போவதில்லை. கூடவே உட்கார்ந்து குளிப்பறிப்பது அந்த காலம், குளிப்பறித்த பின் கூட வந்து உட்காருவது இந்த காலம். தந்திரம் பழகு, யாருக்கும் குளிப்பறிக்க அல்ல, யார் பறித்த குழியிலும் விழாமல் இருக்க. உண்மையான நண்பர்கள் நட்சத்திரங்களைப் போன்றவர்கள். உங்களை சுற்றி இருட்டாக இருக்கும்போது மட்டுமே அவர்களை அடையாளம் காண முடியும். எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவைத்தான் நாம் தேடுகிறோம். ஆனால் அமைவதென்னவோ நம்மை உதறிவிட்டு செல்லும் உறவுகளே. நியாயங்கள் நம் பக்கம் இருந்தாலும் புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாமல் சில நேரங்களில் அமைதியாகத்தான் நாம் இருக்க வேண்டியுள்ளது. காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரம் அல்ல, எந்த ஒரு தோல்வியும் நிலையானது இல்லை.
பிறர் கண்ணீரை துடைப்பது மட்டும் மனிதநேயம் இல்லை, பிறருடைய கண்களை கலங்க வைக்காமல் இருப்பதும் ஒரு வகை மனிதநேயம்தான். கடப்பாறைக்கு இடம் கொடுக்காத பாறை வேருக்கு இடம் கொடுப்பது எப்படி? அதிகாரத்துக்கு பணியாதது அன்புக்கு அடிபணியும். மனதுக்குள் என்ன நினைக்கிறோமோ அதுதான் செயலில் வெளிப்படும். நல்ல எண்ணங்கள் நிச்சயம் நம்மை நல்வழிப்படுத்தும். ஆகவே நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம். தேவைக்கு தேடுவோரை தொலைப்பதில் தவறில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.